இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட்மி A4 5G. மொதல் வீடியோ ரெட்மிலேருந்து ஆரம்பிப்போம். இதில் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணுது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.88 இன்ச்சு சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான், ஃபுல் HD+ கிடையாது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 18 வாட்டுங்கிறது கம்மி தான், 33 கொடுத்துருந்துருக்கணும். ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் 464 ஒன்று 4 128 2 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 464 8500 ரூபாய்க்கும் 4128 9500 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. ப்ரைஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு 10,000க்குள்ள இருக்கிற மொபைல் தான். அதனால வந்து இதில் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்னாடி 3 கேமரா செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று தான், அது 50 MP கேமரா, 1080p தான் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 5 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்மளால் 1080p தான் எடுத்துக்க முடியும். 8 கொடுத்துருக்கணும், 5 தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கேம் விளாடலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெருசாக எதிர்பார்க்க முடியாது. விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லோ குவாலிட்டி கிராஃபிக்ஸில் தான் வச்சு விளாண்டுக்க முடியும். இதில் வந்து வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே, சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும். ஸோ அதனால் நம்ம பெருசாக இதில் வந்து டிஸ்பிளே குவாலிட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் ஹெச்டியும் கிடையாது, HD+ தான். இதை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு நம்ம தள்ளுறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். மற்றபடி இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் அந்த விவோலாம் இருக்கும்ல, அந்த முன்னாடி ஒரு மாதிரி இப்படி கட்டமாக அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க செல்லு வாங்குறாங்க, பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்பப்போ வீடியோ இந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபோன் கால், வாட்ஸ்அப், இதுக்கு வந்து நம்ம இந்த மொபைலை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ சவுண்டு குவாலிட்டியும் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் எதுக்கும் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல மொபைலோட பார்ப்போம். பாய்.